கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். 7ஆம் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை காணும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காகவும் இந்த மாதம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்து கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே ஒவ்வொருவருக்கும் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட இதிலே நாம் பங்கு கொள்வோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரை, இந்த அருமையான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாக நீர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவரீதாமே இந்த மாதம் முழுவதுமாக எங்களை காத்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து பயனடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகின்றதோ, யாரெல்லாம் இதை பார்க்கின்றார்களோ கேட்கின்றார்களோ அவர்களுக்குள்ளாக நீர் கிரியை செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனை புகழ்ந்து பாடும் வண்ணமாக பொதுவான பாடல்களில் துதிசெய் நீ மனமே, துதிகளை பாடியே என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியின் பேராய் வந்தவரை, தாசர்கள்
பாத்திரரா தூயவர் இயேசுவை மானிடரெல்லாம் விட்டோடிடும் மாசற்ற தேவன் நம்மோடிருப்பார். மானிடரெல்லாம் விட்டோடிடும் மாசற்ற தேவன் நம்மோடிருப்பார். ஆர்ப்பரிப்பேந்துமே மகிழ்வேன் ஆண்டாண்டு காலம் நம்மை காப்பதால் துதி செய் நீ மனமே. துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராய் தூயவர் இயேசுவை. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கின்ற விசேஷமாய் இருக்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சற்று நேரம் நாம் முழங்காலிலே நின்று நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. முழங்காலிலே நின்று கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய குறைகளை, நம்முடைய பாவங்களை, தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் இப்பொழுது கவனமாக கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 14 வரை. எரேமியா 29 வசனங்கள் 9 முதல் 14 வரை. அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாட வேண்டுமாக நாம் அனைவருமாக இணைந்து பொதுவான பாடல்களிலே தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு வேறென்ன
அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் கோயம்புத்தூர் பகுதியிலே தம்முடைய திருப்பணியை ஆற்றி வருகின்ற சகோதரர் சாமுவேல் பிரபு அவர்கள். சகோதரர் சாமுவேல் பிரபு அவர்கள் இந்த நாளுடைய இறை செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் செய்தியை கேட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் ஒன்றுபடுவோம். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தேவன் தமது சொந்த ஜனங்களாக பாவித்த யூதா ராஜ்யத்தின் பாவங்களின் நிமித்தம் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போவார்கள். 70 ஆண்டு காலம் அவர்கள் சிறையிருப்பிலே இருப்பார்கள். அதன் பிறகு தேவன் அவர்களை விடுவிப்பார். அநேகர் கொல்லப்படுவார்கள். தேவன் நீதியுள்ள தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவன் பாவத்தை ஒருவருடைய வாழ்க்கையிலும் அங்கீகரிக்க மாட்டார் என்பதே அதனுடைய அர்த்தம். அது யாருடைய வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, அதனை அங்கீகரிக்க மாட்டார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசத்தில் வல்ல வேந்தன், அர்ப்பணத்தின் நாயகன். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பாவம் வந்தபோது அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதா ஜனங்கள் தேவ மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவ அழைப்பை பெற்றவர்கள், தேவ வழி நடத்துதலை அனுபவித்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை தேவன் அங்கீகரிக்கவே இல்லை. படையெடுப்பிலே பலர் அழிந்து போயினார்கள். தேவாலயம் அழிக்கப்பட்டது, பொருட்கள் கொள்ளையிடப்பட்டன, மக்கள் சிறை இருப்புக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கையில் தேவன் எரேமியாவின் மூலம் அதனை நிருபமாக அனுப்பினார். அதில் காணப்படுவதே இந்த வாக்குத்தத்த வசனம். தண்டனையிலிருந்து வாக்குத்தத்தத்திற்கு என்று சொல்லி ஆண்டவர் அருளுகிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். சிறை இருப்பில் இருப்பவர்களின் உள்ள குமுறல் எவ்வாறு இருக்கும்? புதிய நாடு, புதிய மொழி, புதிய உணவு, புதிய கலாச்சாரம், புதிய நிலை, அடிமைத்தன நிலை, இவைகளெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஒருவர் இப்படி சொல்லுகிறார், நாம் தேவனோடும் அவரது சித்தத்திற்கும் சரியான விதத்திலே தொடர்பு படுத்தப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று. தேவன் நம் மூலமாக நல்ல ஆவிக்குரிய கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னர் முதலாவது நம்மிலே அம்மாற்றத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனத்திலே தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தின் காரியங்கள் என்னவென்றால், நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்றும் சொல்லுகிறார். நல் வார்த்தையை உரைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். தேவனது வாக்குத்தத்தம் நிறைவேறிட வேண்டுமெனில் அவரோடு நமக்கு ஒரு நேர்முக சந்திப்பு அவசியம் தேவை. அவரை சந்திக்காதபடிக்கு, அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளாதபடிக்கு, அவர் முகத்தை நாம் ஏறெடுத்து பார்க்காதபடி மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க முடியாது. நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்து சந்திக்கிற தேவன். உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் கடவுளை தேடி, நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி, எதிர்காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நன்மை விளைய வேண்டும் என்பதற்காக இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு கொள்ளும்படிக்காக இந்த உலகத்திற்குள்ளே வருகிறார். அவரது நிபந்தனை என்ன? இங்கே யூதா மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் கூடி வந்து தொழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணுவீர்கள், முழு உள்ளத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். சிறை இருப்பு புதிய காரியங்களை கற்றுத்தருகிறது. எதிராளிகள், சத்துருக்கள், இன்னும் புதிய வாய்ப்புகள், இவைகளை சிறை இருப்பு உருவாக்கி தருகிறது. உபத்திரவத்தின் பாதையிலே நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களை வேறெங்கும் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த மக்களை சிதறடித்தது தேவனது செயலாக இருப்பினும் அதற்கு அடிப்படையான காரணம் அம்மக்களின் கீழ்ப்படியாமையும் பாவங்களுமே. தேவன் பேரிலே நம்பிக்கையும் அன்பும் பாசமும் இல்லாமல் இருப்பின் அவரது சேவை மிக பாரமானதாகத்தான் நம்முடைய உள்ளத்திலே தோன்றும். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்றால் பிரிவு. ஆனால் இங்கு முதற்படி எடுத்து வைப்பவர் யார்? தேவனே. நான் உங்களை சந்தித்து என்று சொல்லுகிறார். தேவனது சந்திப்பு நமது வாழ்க்கையை முற்றும் மாற்றும், நம்மை தலைகீழாய் மாற்றிவிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. சமாரிய தேசத்திலே இருந்த அந்த ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து தேடி சென்று சந்தித்தார். அவள் மனம் மாறினாள்,
முழு கிராமமே மனமாற்றம் அடைந்தனர். 38 வருடம் வியாதியாக இருந்த ஒரு மனிதனை இயேசுவானவர் சந்தித்தார். அவனது வாழ்க்கை மாறியது. மார்த்தாள், மரியாள் இழப்பின் சூழ்நிலை. லாசருவை இயேசுவானவர் எழுப்பி மறுமலர்ச்சியினை ஏற்படுத்துகிறார். தேவனது சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். தோல்வியிலே துவண்டு கொண்டிருக்கிறீர்களோ, நம்பிக்கையின்மை உங்களை ஆழ்த்தி கொண்டிருக்கிறதோ, எதிர்காலம் அந்தகாரமாய் தோன்றுகிறதோ, தேவனாகிய கர்த்தர் உங்களை தேடி வந்த இயேசு கிறிஸ்துவோடு ஒரு சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக, உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்களை ஆண்டவர் சந்தித்தது மட்டுமல்ல, அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இவைகளிலே மனித முயற்சிக்கு இடமே இல்லை. முன்முயற்சி எடுப்பவர் ஆண்டவரே. அவரது எதிர்பார்ப்புக்கு நாம் இசைந்தால் அவர் அநேக அடிகள் நம்மை நோக்கி நடந்து வருவார். தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிதல் சங்கிலிகளை அல்ல, சிறகுகளையே நமக்கு தரும் என்று தேவ பக்தன் ஒருவர் சொல்லுகிறார். நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நம்மை தண்டிப்பது அல்ல, நம்மை சமாதானத்துக்கு ஏதுவாக நடத்துவதே அவரது நோக்கம். சிட்சிக்கப்படுதல் கீழ்ப்படியாமையின் விளைவேயாகும். இங்கே இந்த யூதா தேசத்து ஜனங்களை தேவன் ஏன் சிட்சித்தார்? அவர்களை சீர்படுத்துவதற்காக, அவர்களை புரிந்து கொள்வதற்காக, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. தேவன் தமது மக்களை குறித்து ஒரு நோக்கம் கொண்டிருப்பாராயின் எப்பாடுபட்டாவது அதனை நிறைவேற்றுவார். நம் பேரிலும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்னவென்று பார்த்தால், நம்மை அவரது பிள்ளைகளாக மாற்றுவதே அவரது நோக்கம். அவரது சுதந்திரமாக வைக்க வேண்டும் என்பது அவரது நோக்கம். அவரது ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாற்றுவது தேவ நோக்கம். தேவ நோக்கத்தை உணர்ந்து தேவ நோக்கத்திற்கு நம்மை அர்ப்பணித்து அடிபணிந்து வாழ்ந்தோம் என்றால், நம்மை தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, நம்மை மேன்மையான பாத்திரமாக உருவாக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். எதற்கும் உதவாத தகுதியில்லாத பாவிகளாகிய நம்மை தேவன் ஒரு பெரிய நோக்கத்திற்காக உருவாக்க விரும்புகிறார். இந்த அண்ட சராசரத்தில் உள்ள சகலமும் ஏதோ ஒரு விதத்திலே தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. தேவனது நித்திய நோக்கங்களை சார்ந்து, தேவனது மாறாத நோக்கங்களை சார்ந்து தொடர்ந்து முன்னேறினால் கடினமான பாதையிலும் தொடர்ந்து முன்னேறிடலாம். மூன்றாவதாக 13வது வசனத்திலே, என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். தேவன் நம்மை சந்திப்பார். தேவன் நம்மை திரும்பி வர பண்ணுவார். இங்கே நாம் தேடுகையில் தேவனை கண்டுபிடிக்க முடியும். தேவன் எங்கோ தூரமாக இருப்பவர் அல்ல, நம்மோடு இணைந்து வாழ, நமக்குள்ளே வசிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த யூதா தேசத்து ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து திரும்ப கொண்டு வந்து அவர்களை ஒரு தேசமாக உருவாக்கி ஆசீர்வாதமாக வைக்க தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவன் உன்னை குறித்தும் உன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் ஒரு நோக்கம் கொண்டிருக்கிறார். அந்த நோக்கம் நீ அவரோடு சீர் பொருந்தி, அவரோடு கூட ஒப்புரவாகி அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்பதே அவரது நோக்கம். அதற்காக முன்முயற்சி எடுத்தவர் அவரே. இந்த உலகத்திற்கு வந்து மனுக்குலத்தை மீட்டுக் கொள்வதற்காக தன்னையே அர்ப்பணிக்கிறார். அந்த தேவனோடு உன்னை தேடி வந்து சந்திக்க முற்பட்ட தேவனை நீ சந்தித்திருக்கிறாயா? அவருடைய இரக்கத்துக்கு, அவருடைய கிருபைக்கு நீ மறுமொழி கூறி இருக்கிறாயா? அவருடைய அழைப்புக்கு செவி சாய்த்திருக்கிறாயா? காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நாம் அவரோடு ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டால் தேவன் நம்மை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறார். நம்மை சந்திப்பது மட்டுமல்ல, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்து, பிசாசின் கைகளிலிருந்து நம்மை திரும்பி வரும்படிக்காக அவர் நம்மை இழுத்து கொள்ளுவார், நம்மை மீட்டு கொள்ளுவார். மீட்டுக்கொண்டு நமக்கென்று அருமையான ஒரு ஸ்தலத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அங்கே நம்மை கொண்டு போக ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். மீட்டுக்கொள்வது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை தொடர்ந்து அவருடைய ஆளுகையிலே நிலைநிறுத்த விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அதற்காக அவர் நாம் தேடுகையில் எளிதிலே தென்படும் விதத்திலே நம்மை தேடி வந்த தேவனாய் இருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இவ்வுலகத்தில் வந்தார் என்று சொல்லி அருமையான ஒரு வசனம் ஆண்டவராகிய இயேசுவானவரால் கூறப்பட்டிருக்கிறது.
என் அருமை நண்பனே, நீ எங்கே இருக்கிறாய்? தொலைந்து போயிருக்கிறாயோ? பாவத்தில் அமிழ்ந்து போயிருக்கிறாயோ? உலகம் உன்னை ஆட்படுத்தி இருக்கிறதோ? இன்றே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வந்த கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டு உன்னை அவருடைய பிள்ளையாக மேன்மையான ஸ்தானத்திலே வைக்க விரும்புகிறார். அவரை அண்டிக் கொள்ள இன்றே செவி கொடுப்பாயா? ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நாம் ஒன்றாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசியாக நாம் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக பொதுவான பாடல்களில் எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மாத்திலே வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, தர்மையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இருந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, 7ஆம் மாதத்திலே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். விசுவாசத்தோடும் உம்முடைய வாக்குத்தத்தத்தோடும் உம்முடைய வார்த்தையோடும் நாங்கள் 8ஆம் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இப்பொழுதுமாக உம்முடைய பரிசுத்த பலிபீடத்திற்கு நேராக வந்து தங்கள் குறைகளை, குற்றங்களை, தப்பிதங்களை சொல்லி தங்களுடைய தேவைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள்.
கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றுடைய வேதவாக்கின்படி கேட்கின்ற அனைத்து ஆசீர்வாதத்தையும் நீரே தந்தரள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கின்றவர்களுக்கு சுகத்தையும் பலவீனமாக இருக்கின்றவருக்கு பலத்தையும் நீர் தந்து பயனடுத்தும். உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் அதே பலத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, இல்லத்திலே மருத்துவமனையிலே சுகவீனமாக இருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் அப்படி ஆணி பாய்ந்த கரத்தை வைத்து எனக்கு சித்தம் உண்டு சுகமாக என்று சொல்லி சுகப்படுத்தும். கண்ணீரிலே கவலையிலே துக்கத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உலகம் தருகின்ற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தை தருகின்றேன் என்று சொல்லி உம்முடைய சமாதானத்தை தாரும். குடும்பத்திற்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். குடும்பத்தை உருவாக்கினவர் நான், இல்லத்தின் தலைவராக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதியும். ஆண்டவரை, பெற்றோருக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். என்ன தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை அறிந்து பூர்த்தி செய்யும். கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. நிகழ்ச்சியின் முடிவிலே கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்விலே உடைய வார்த்தை கிரியை செய்யட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி உமக்கு சாட்சியாக நிற்க அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பெறும் இரட்சகருமான இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் தேவைகளுக்கும் இன்றும் என்றும் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.